ஹாய் வெல்கம் டு டியர் சினிமா. திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி லைக் ஓல்டு ஃபிலிம்ஸ் அண்ட் ஒன் மலையாளம் ஃபிலிம் விச் கேம் ரீசெண்ட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து இட்ஸ் மேகசின் ட்ரீம்ஸ். ஸோ ஜானத்தன் மேஜர்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா டைரக்டட் பை எலிஜா பைனம். ஸோ இந்த படம் வந்து கில்லியன் மேடக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் அப்சஸ்ட் வித் பாடி பில்டிங். அவருக்கு வந்து எப்படியாவது வந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட இதே. பட் நிறைய ஃபேக்டர்ஸ்னால அவரோட ஃபேமிலியோட பாஸ்ட்னால அவர்னால வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணுறாரா இல்லையா, அண்ட் அது வந்து அவருக்கு எப்படியெல்லாம் சைக்கலாஜிக்கலாக லைக் எஃபெக்ட் ஆகுது, அவருக்கு டிப்ரெஷன் இருக்குது, அவருக்கு அக்ரெசிவ் டெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுட்டு அவர் வந்து அதை வந்து அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. To be frank, one of the best performances of Jonathan Major. So like மனுஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் he has dedicated his body to this film அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லைக் he has like put in his weight. Of course, he is an actor, he is not a professional bodybuilder, but since இந்த படத்தில் வந்து மற்ற இவங்க கூடலாம் வந்து காம்பீட்டேட் பண்ணணும்னு சொல்லியே அந்த அளவுக்கு வந்து பாடி ஏற்றிருந்தார். அது வந்து நல்ல எவிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு அவரோட பாடியில். லைக் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பாடி பில்டர் எப்படி வந்து அவங்களோட பாடி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தார். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த லைக் ஹீ இஸ் ஆக்டிங் அஸ் கில்லியன் மேடக்ஸ் who has psychological issues அப்படிங்கிற போது அதையும் வந்து பேலன்ஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து 2023 வந்துச்சு. பட் இட் டிட் நாட் ஹாவ் அ மேஜர் ரிலீஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விச் ஆல்சோ கேம் அட் த சேம் பீரியட். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் லைக் வைலண்ட் கேசஸ் மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து பெருசாக இதுக்கான ரிசப்ஷன் இல்லை. பட் 2024 வந்து அந்த கேசஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து அது சரியாக லைக் சின்ஸ் த கேஸ் ஹாஸ் பீன் டிஸ்மிஸ்ட். ஸோ அது வந்து பெருசாக தெரியல. பட் அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து ஓடிடியில் வந்துச்சு. லைக் மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து 2022 வந்து அந்த 2023 வந்து அந்த ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு விஷயமே வந்து இதுக்குள்ளே வந்தனால இந்த படமோட இது வந்து நிறுத்திடுச்சு. அண்ட் ஆல்சோ ஹீ காட் அவுட் ஆஃப் மார்வல்ஸ். ஸோ அந்த ஒரு மெயினான கேரக்டரில் அவர் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதையும் வந்து அவர் அதிலிருந்து தூக்கிட்டாங்க. ஸோ பட் கம்மிங் பேக் டு திஸ் ஃபிலிம், லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ் லைக் டெடிகேட்டட் இஸ் பாடி அண்ட் சோல் ஃபார் திஸ் ஃபிலிம். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து சும்மா ரீல்ஸில் பார்க்கும்போது ஒரு ஒன் ஆஃப் த சீன்ஸ் வந்து அதில் வந்துச்சு. அது பார்க்கும்போதே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. So I thought like let's watch the film அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து லைக் the best thing about this film is like அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை வந்து ரொம்ப ஈஸாக கொண்டு போனது தான். லைக் யூஸ்வலாக சைக்கலாஜிக்கல் ட்ராமாவில் வந்து நிறையா இந்த இந்த எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் இருக்கும். அடிக்கடி வந்து இந்த ட்ராமா ஷார்ட்ஸ் மாதிரியான சில ஹைலி இலுமினேட்டட் லைட்டை வச்சு அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் லைக் ஒரு செப்பரேட் ஷார்ட் அது வந்து ஒரு மெட்டஃபர் ஆகட்டும்,
காமிக்கிறதுக்காகவும் இல்லை வந்து அது வந்து அவன் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கான் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் கொண்டு போவாங்க. இதில் அந்த மாதிரியெல்லாம் காமிக்கவே இல்லை. இதில் கட் அண்ட் ரைட்டாக அவன் என்ன ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத அவன் மூலியமாகவே வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் த வே அண்ட் அவனோட அக்ரஷனுமே வந்து அந்த அக்ரஸிவ் டெண்டன்சிஸுமே வந்து அது வந்து அவனுக்கே வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னும் வந்து ஒரு லைன் வரும். அந்த போலீஸ்கிட்ட மாட்டுவான், அவனோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசுகிறதே வந்து எப்படி பேசுவான் அப்படிங்கிறது தெரியும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் லைக் he will literally lose everything அப்படின்னு சொல்லலாம். லைக் ஹிஸ் ட்ரீம், ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அவன் வந்து அவனோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு அவன் வந்து அது எப்படியெல்லாம் வந்து டேர்ன் அவுட் ஆகும் நினச்சிருந்தானோ, அவனோட லைஃப் வந்து ஓகே ஸ்மூத் ஆயிரும் அப்படின்னு நினச்சிருந்திருப்பான். பட் அதை வந்து அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஜானத்தன் மேஜர்ஸ்க்கு வந்து நிறையா இந்த டைலாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் திஸ் கண்டினியூஸ் டைலாக்ஸ் அண்ட் கேமரா வந்து டாலி ஜூம் ஆகும் அவர் மேலே. ஸோ அது வந்து ரொம்பவே இன்டென்ஸாக இருந்துச்சு. தட் இஸ் வாட் திஸ் சைக்கலாஜிக்கல் ட்ராமா டஸ் அப்படிங்கிற மாதிரி லைக் அந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் கடைசியில் யூஸ்வலி வந்து இட் மைட் டர்ன் ஐதர் வைலண்ட், ஐதர் செல்ஃப் கில் ஆர் லைக் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. பட் இதோட எண்டிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தீஸ் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். லைக் பிகாஸ் தே கிவ் இன் மோர் லைக் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஸோ அந்த கில்லியன் மேடாக்ஸுங்கிற கேரக்டர் நாட் ஜஸ்ட் அவனோட பேட்டில்ஸ் மட்டும் இல்லாமல் he would also face the social battles, ரேசிசமாக இருக்கட்டும், அவனை வந்து ஒரு சக மனுஷன் வந்து பார்க்குற விதமாக இருக்கட்டும், அதை காமிச்சிருப்பாங்க. அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது இருக்கட்டும், அவனுக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து எப்படி வந்து மற்றவங்க வந்து அதை வந்து லைக் அப்யூஸ் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து படத்தில் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாமே வந்து அதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து அமேசான் ரெண்டில் இருக்குது. ஐ திங்க் சூன் இட் வுட் பி ஃப்ரீ. அண்ட் ஸோ தட்ஸ் மை டேக் ஆன் மேகசின் ட்ரீம்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து பாய்லிங் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு 2021 ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் டைரக்டட் பை ஃபிலிப் பிரிட்டனி அண்ட் ஆல்சோ ரிட்டன் பை த சேம் பர்சன். ஸோ ஸ்டீஃபன் கிரஹாம், வினீத், ரே அண்ட் ஹேனா வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அடாலசன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அதில் ஸ்டீஃபன் கிரஹாம் வந்து லைக் அவரோட பழைய படங்கள்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் வந்து இட்ஸ் ஒன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So I wanted to watch it for a pretty long time. I got an opportunity to watch it. So it's நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன் ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற ஒரு ட்ராமா. ஸோ ஆண்டி ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹெட் செஃப்பாக இருப்பார் ஜோன்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அங்கே வந்து அந்த நாள் பார்த்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து லைக் நிறையா சிக்கலில் இருந்திருப்பார். அவர் ஒரு புது வீட்டுக்கு போயிருப்பார். அவரோட சன்னோட ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு அவரால் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து அவர் வந்து இதுக்கு லைக் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோடனே ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் வந்து 5 to 3 கொடுத்துருவாங்க.
ஸோ அதுவும் வந்து அவரோட பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அது அது அந்த ஃபுட் செஃப் வந்து லைக் அந்த ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் கொடுத்தவர் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லுவார். அது வந்து லைக் அது வந்து அவர் வந்து டக்குன்னு ஸ்னாப் ஆயிடுவார். அண்ட் அவரோட கொலீக்ஸை வந்து லைக் ஹீ வுட் வார்ன் தெம் ஆர் லைக் ஹீ வுட் லைக் ஹீ வுட் கன்ஃபரண்ட் தெம். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ அதிலும் வந்து ஒரு சிக்கல் வரும். ஏன்னா இவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கிட்டத்தட்ட அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளோ 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 மணி பாரோ பண்ணி தான் வாங்கியிருப்பார். ஸோ அவரும் வந்து ஒரு சைடு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பார். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லைக் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வருவாங்க. அவங்களும் ஒரு மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த லைக் செஃப் வேறு, மேனேஜர்ஸ் வேறு. ஸோ மேனேஜருக்கு வந்து இந்த செஃப்போட இது தெரியாது. லைக் இந்த செஃப்னு இல்லை, இந்த டீம் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் அவங்க வந்து ஆர்டர்ஸ் மாற்றிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து கடைசி நேரத்தில் ஆர்டர்ஸ் வந்து இது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான சில சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் என்ன ஆச்சு, அவர் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 hours ஓடுது படம். யூ won't get bored anywhere. Not just because இது வந்து ஒன் ஷாட்டில் எடுத்தனால அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ட்ராமாவை அவங்க வந்து லைக் கொண்டு வராங்களே, அது வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஃபஸ்ட் ஆர்டரே ஒரு ஃபேமிலி வந்து உட்காரும். ஸோ ஒரு ஒயிட் வெயிட்ரஸ் போகும்போது அவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க, அதே வந்து ஒரு பிளாக் வெயிட்ரஸ் போகும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களா தான் இருக்கட்டும். இவருக்கு இந்த செஃப்புக்கு வந்து ஒரு லைக் அடிக்ஷன் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஸோ லைக் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். லைக் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போதும் கூட அந்த அந்த லைக் செஃப் அண்ட் அந்த குக்குள்ளே இருக்கிற ஒரு 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 லைக் என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும். என்ன சொல்கிறதுனா, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு 0 டிகிரியில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சமாக அந்த கான்ஃப்ளிக்ட் ரேஸ் ஆகிக்கிட்டே போய் அந்த 100 டிகிரி தொடும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்லி ஐ திங்க் தட் இஸ் ஹவு தே ஃப்ரேம்ட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நிறையா கான்ஃப்ளிக்ட்ஸ் கொண்டு போய் அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸுக்குமே வந்து 0 டிகிரியிலேருந்து 100 டிகிரி எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கட்டும். அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். லைக் எக்ஸாம்பிள் வந்து இந்த செஃப் கூட வந்து இன்னொருத்தங்க இருப்பாங்க, லைக் அசிஸ்டன்ட் செஃப் மாதிரி. ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பொறுமையாக அந்த கிச்சனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. பட் அவங்களுமே ஒரு இடத்துல வந்து ஸ்னாப் ஆவாங்க. அந்த ஸ்னாப் ஆகும்போது நடுவில் யார் மாட்டுறாங்களோ, நடுவில் வந்து அந்த மேனேஜர் மாட்டுவாங்க. ஸோ அவங்களும் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னாப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அந்த 0 to 100 அப்படின்னு நம்ம அந்த மாதிரி தான் நான் அஸ்யூம் பண்ணுறேன். லைக் அந்த ஒரு பேசிஸில் தான் வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அதில் வந்து மெயின் கேரக்டர் லீட் ரோல்லாம் அந்த செஃப்புக்கு இருக்கிற அந்த ஒரு ரேஸ் அப்படின்னு தான் அப்படின்னு நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் அ ப்ரிட்டி இன்டென்ஸ் ஃபிலிம். எஸ், அந்த ஒரு சிங்கிள் ஷாட் லைக் த பியூட்டி ஆஃப் சிங்கிள் ஷாட் இஸ் ஒன்று வந்து நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் தட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆன் த ஃபிலிம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் திரும்ப கூட தோணாது. லைக் ஏதாவது ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஹெல்டு கேமரானால அது வந்து ஒரு பிஓவி மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால வந்து நம்மளே அந்த கேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி லைக் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி வந்து இவங்க எப்படி வந்து எல்லாம் நடிக்கிறாங்க அண்ட் த ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி வந்து
லைக் ஸ்டீஃபன் கிரஹாமாக இருக்கட்டும் இல்லை வினீத் ராபின்சனாக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ சட்டிலாக இருந்துச்சு. ஐ திங்க் லைக் ஸ்டீஃபன் கிரஹாம் லவ்ஸ் ஆக்டிங் இன் அ சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நடிக்கிறார் அவர். ஆனால் அந்த இன்டென்சிட்டியை கொண்டு வர விதமாக இருக்கட்டும், இட் இஸ் அ ட்ரூலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். அண்ட் த வே தே ஷூட் இட் இன் தட் க்ளோஸ்ட் ஸ்பேஸ். ரிஹர்சல் எனக்கு தெரிஞ்சு நிறையா தடவை எடுத்துருக்கணும். சம்திங் வுட் ஹாவ் கான் ராங். சம் மே ஹாவ் லைக் நிறையா டேக்ஸ் போயிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வந்து அது ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ், அதுவும் வந்து கிச்சனில் நடக்கும்போது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரேமிங்கும் பண்ணியிருந்தாங்க. லைக் எஸ்பெஷலி இவங்கனால லைக் தே ஆர் நாட் ப்ரொஃபஷ்னல் செஃப்ஸ் அப்படிங்கிற போது அவங்க சமைக்கும் போது வந்து அந்த கேமரா ஆங்கிள்லாம் வந்து ரொம்பவே சட்டிலாக அதை வந்து நம்ம வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, லைக் கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா வந்து அந்த 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 இது தெரியும், அந்த ஃப்ரேமிங் வந்து அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியும். அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து நிறைய எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் கொண்டு வரும்போது இட் ரியலி டிட் ஒர்க் அவுட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் தட் இஸ் ரெக்கமெண்டட் டு வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து படக்காலம், விச் இஸ் ட்ரான்ஸ்லேட்ஸ் டு த பேட்டில் ஃபீல்ட். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் மலையாளம் சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி காமெடி ஃபிலிம். இந்த படம் வந்து இட்ஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மனு ஸ்வராஜ். ஐ திங்க் இட்ஸ் இஸ் டெபியூ ஃபிலிம். அண்ட் லீட் ரோலில் வந்து சூரஜ் வஞ்சரமுடு, ஷரஃபுதீன் அண்ட் சந்தீப் பிரதீப் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் இவங்க கூட வந்து நிறையா சப்போர்ட்டிங் ரோல்ஸாகவும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ரீ கார்த்திகா திருநாள் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு ப்ரொஃபஸருக்குள்ளே ஒரு கிளாஷ் நடக்குது. ஸோ அந்த கிளாஷில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து லைக் அவர் வந்து ஹெச்ஓடி ஆகிறதுக்காக வந்து லைக் ஹீ டேக்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்டு மாதிரி எடுத்து அதில் வந்து ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுவார். ஸோ அது மந்திரம் பண்ணதும் வந்து இவர் செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரொஃபஸரும் செய்வார். ஸோ அவர் வந்து அப்படி டிஸ்மிஸ் ஆகப்பட்டுருவார். ஸோ இதை வந்து அந்த ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருவான். ஸோ அதை வந்து லைக் அது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி அதை தேடி போவான். ஸோ அதை தேடி போனதுக்கப்புறம் இவர் வந்து அவனையும் வந்து லைக் மேனிப்புலேட் பண்ணிடுவார். மேனிப்புலேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிளாக் மேஜிக் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸு இவனும் பண்ணுவான். ஸோ அந்த ஆர்டிக் கிராஃப்ட் எடுத்து அவங்க விளாண்டாங்களா இல்லையா, அந்த ஆர்டிக் கிராஃப்ட் வந்து எடுக்கும்போது அது வந்து ஒரு கேம் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கேமை வந்து முடித்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன சிக்கல்கள் வந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஆஸ் அ ஸ்டோரி இன்ன பேப்பராக வந்து ஐ திங்க் இட் வுட் ஹாவ் ஒர்க்ட். பட் வென் இட் கம்ஸ் டு அது வந்து ஒரு ஃபிலிமாக பார்க்கும் போது சம்ஹவ் இட் டிட் நாட் ஹாவ் தட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி த ஆக்டர்ஸ். லைக் சூரஜ்லேருந்து அந்த லீட் ரோலாக இருக்கிற சூரஜாக இருக்கட்டும், இல்லை ஷரஃபாக இருக்கட்டும், இல்லை சந்தீப்பாக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சந்தீப் வந்து அவரோட ஜித்தனாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து லைக் ஹி ஹேஸ் லைக் டூ பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது படத்தில். அண்டு அவரோட பர்ஃபார்மன்ஸஸுமே அது வந்து அந்த ஷிஃப்ட் ஆகும்போது நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார் அவர். ஆக்டிங் வைஸ் வந்து எவ்ரி ஆக்டர் லைக் ஃப்ரம் த லீட் ரோல்ஸ்லேருந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தட் இஸ் ஹவு அவங்க பண்ணுற ஒரு சில காமெடிஸாக இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு.
எஸ்பெஷலி வந்து இவங்க லைக் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்களுக்கு வந்து லைக் அவங்களோட கூடு விட்டு கூண்டு பாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நடக்கிற அந்த ஒரு என்டையர் சீக்வன்ஸே வந்து ரொம்ப காமிக்கலாக இருந்துச்சு. அண்ட் ஒருத்தவங்க குடித்தா இன்னொருத்தருக்கு போதை ஏறதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தில் வந்து நிறையா பழைய படங்களோட ரெஃபரன்சஸ் இருக்குது, தமிழ் படங்கள் ரெஃபரன்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஐ திங்க் டைரக்டர் வந்து டிசி ஃபேனுன்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துலையுமே டிசி வச்சுருந்தார். ஸோ வித் தட் பீயிங் செட், பட் ஆஸ் அ ஹோலாக படம் வந்து somehow it felt ஒரு பொட்டென்ஷியலான படம், பட் somehow it felt இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எடுத்தோடனே ஒரு ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து டிப்பு சுல்தான் வந்து வந்தார் இங்கே வந்து அந்த மாதிரியான ஏதோ ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு விஷயங்கள் போகுது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு லூடோ மாதிரி அப்படிங்கிற போது like that connection or like that game did not really really hit hard அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலாக தான் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் டு ப்ளே அண்ட் அதை வந்து எப்படி அவங்க ரூல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரூல்ஸை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, லைக் அந்த லைக் ஏன்னா போர்டவே பார்க்காம அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, லைக் அந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்க தான் செய்யுது. லைக் அதுக்கு அவங்க வந்து ரீசன்ஸ் கொடுத்துருந்தாலும் பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் ஆஃப், லைக் அதை வந்து கண்டுபிடிச்சது வந்து கொஞ்சம் ஆஃபாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு லைக் அங்கே இருந்த ஒரு லைக் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சு தான் அவங்க வந்து அது எல்லாமே வந்து அந்த இதுக்கு வருவாங்க. பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் அதெல்லாமே கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக வேறு மாதிரி வந்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து இவங்க அந்த லைக் அவங்க ஈச் அதர் சோல்ஸ் வந்து பாடி மாறினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் வரைக்கும் இட் வாஸ் நைஸ். அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து லைக் நமக்கே வந்து கொஞ்சம் காமிக்கலாக இருந்துச்சு. யாருக்குள்ளே போயிருக்காங்க நம்மளே வந்து சம்டைம்ஸ் வந்து மறந்துடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அதை வந்து எலாங்கேட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டயர்ட். அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும்னே கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைனல் ஆக்டுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா ஐ திங்க் இட் வுட் ஹாவ் கம்ப்ளீட்லி ஒர்க்ட் அவுட். அந்த மிஸ்ஸிங் பீஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து இட் வுட் ஹாவ் ரியலி ஒர்க்ட் அவுட். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஃபேண்டசி ஐ திங்க் லைக் மற்றபடி லைக் ஃபேண்டசியில் யூ ஹாவ் அ லிபர்ட்டி டு டூ வாட் எவர் யூ வாண்ட். அதுவும் வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி அப்படிங்கிற போது யூ கேன் டூ வாட் எவர் ஐடியாஸ் யூ வாண்ட். ஸோ இவங்களே அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து லைக் ஐதர் இந்த ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வேறு ஒரு புது ஐடியா போட்டிருந்தா கூட இட் வுட் ஹாவ் ஒர்க்ட் அவுட். ஆன் த ஹோல் வந்து இந்த படத்துக்கான அந்த ஒரு பர்பஸ் இருக்கும்ல, லைக் அந்த பர்பஸ் வந்து இட் டிட் நாட் ஹாவ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் இட் டிட் நாட் ஹாவ் ஒரு சூப்பர் வில்லன், ஒரு ஹீரோ, ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன், லைக் அந்த சொல்யூஷனுக்கு போன ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் கிட்டத்தட்ட அந்த டிசி அதெல்லாம் வச்சதுக்கு வந்து அதான் ரீசன் நான் நினைக்கிறேன். லைக் சம்ஹவ் இது வந்து ஒரு சூப்பர் வில்லன், ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே அதை கொண்டு போய் பட் ரொம்ப நாட் இன் அன் எலாபரேட்டிவ் ஆர் இன் அ ஃபுல் ஸ்கேல் வே, பட் இன் அ கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பேஸ்க்குள்ளே அதை கொண்டு போகணும் அப்படின்னு லைக் ஆசைப்பட்டிருக்காங்க போல். பட் சம்ஹவ் இட் டிட் நாட் ஒர்க் அவுட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து
லைக் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான படங்கள் வந்திருந்தாலும் லைக் ரோமன் சென்னை எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் நமக்கு வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக நம்மளால் அசோசியேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா த வே தே லிவ்டு. இந்த படத்தில் வந்து சம்ஹவ் அந்த அந்த 4 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டே வந்து அந்த அளவுக்கு வந்து ஜெல் ஆகலை. அட் த சேம் டைம் அவங்க வந்து லிவ் பண்ணுற அந்த வேலை அந்த இருந்த ஒரு இடமும் வந்து ரொம்ப ஒரு பாஷாக நிறைய இடத்துல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அது வந்து என்ன சொல்கிறதுனா இட் டிட் நாட் ஹாவ் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அசோசியேட்டே பண்ணிக்க முடியல. த த த த குட் திங் அபவுட் லைக் காலேஜ் ஸ்டோரிஸில் போது நம்ம சின்ஸ் வி ஹாவ் லைக் கம் அக்ராஸ் அப்படிங்கிற போது அதை அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கான ட்ரை வந்து நம்ம நிறையா பண்ணுவோம் அந்த கேரக்டர்ஸ் கூட. சம்ஹவ் வந்து இந்த படத்தில் வந்து அதை அசோசியேட் பண்ணிக்க முடியலை. ஸோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு சில காமெடி எலிமெண்ட்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ், with that being said, this is my take on this film. And இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது.